ஊராளும் ராஜன் ஒருவாய் தண்ணீருக்காக துடிக்கிறான். இந்த சித்திரவதை நீடிக்க வேண்டுமா? பத்தினி திலகமே பதில் சொல். பாவிகளா, உங்களுக்கு இரக்கமே இல்லையா? நீங்கள் மனிதர்களா இல்லை பிசாசுகளா? பாலநாகம்மா, நீ உன் கணவனை நேசிப்பது உண்மை என்றால் அவன் இப்படியெல்லாம் அவதிப்படுவதற்கு நீ காரணமாக இருக்கலாமா? உன் ஒரு விழி அசைவு அவனுக்கு விடுதலை கொடுக்கும். நன்றாக யோசித்துப்பார். ஆலா, உனக்காகவே காலமெல்லாம் நான் காத்திருப்பேன். பாலும் தேனும் அருந்தி என் தெய்வம் இப்படி பசியால் துடிப்பதை காண நான் என்ன பாவம் செய்தேனோ? தெய்வமே, உன் சோதனை கூறி எல்லையே கிடையாதா? எல்லையே கிடையாதா? பூக்காரி, என்ன திமிரு உனக்கு? பூவை கொடுத்து கொடுத்து மயக்கியே பாலாவின் மனதை என் பக்கம் திருப்புவதாக கூறினாய். நான் ஒரு மடையன், உன்னை நம்பினேன். எனக்கா துரோகம் செய்கிறாய்? செங்கண்ணா, வேண்டாம், அவர்களை அடிக்காதீர்கள். ஐயோ, வேண்டாம், அவர்களை அடிக்காதீர்கள். போதும், நிறுத்து. ஏ பூக்காரி, இனிமேல் இது மாதிரி தவறு செய்தால் உன்னை புழுவாகவோ பூச்சியாகவோ மாற்றிவிடுவேன். ஜாக்கிரதை. வேண்டாம் சாமி, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. என்ன நம்பி இருக்கிறவங்களை எல்லாம் நான் காப்பாற்ற வேண்டாமா? தொடர்ந்து முயற்சி செய். சேர வேண்டிய இடத்துல என்னை சேர்த்து வை. நீங்க போய் சேர வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு சாமி. இன்னும் என்னிடமே பேசிக் கொண்டிருக்கிறாயே, போ, ஆக வேண்டியது கவனி. ஐயோ தாயே, எங்களுக்காக நீ உடம்பெல்லாம் ரணமாக நிற்கிறாயே, உன்னை தெய்வம் என்றுதான் சொல்ல வேண்டும். நல்லவங்களுக்கு வர சோதனை எல்லாம் தெய்வம் இந்த உலகத்துக்கு செய்யற போதனை அம்மா. நடக்கிறது எல்லாமே நன்மைக்காகத்தான். முடிவில் தர்மம் தான் வெல்லும். நம்பிக்கையை தளர விடாதே அம்மா. என் மனக்கலக்கத்தை போக்க தெய்வமே உன் உருவத்தில் வந்து பேசியதாக மதிக்கிறேன். இன்னும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தளர மாட்டேன். போராடி வெற்றி பெறுவேன். எப்பவும் நான் உனக்கு துணையா இருப்பேன். குருதேவா, நேற்று முழுதும் தங்களுடைய முக தரிசனம் காணாததால் மஞ்சு அம்மையாருக்கு உடல்நிலை சரியில்லையாம். தங்களை உடனே அழைத்து வர சொன்னார்கள். மஞ்சுவா? யாரது? தங்கள் காதல் மனைவி குருதேவா. ஓ, ஆமாம். பாலாவை தவிர வேறு யாரையுமே எனக்கு நினைவில்லை. என்னை தொந்தரவு செய்யாதே. நான் இப்போது பளிங்கு மாளிகைக்கு போய் பாலாவை நினைத்துக் கொண்டே குடித்து மகிழப் போகிறேன்.
அத்தனையும் தேன் என் ராஜா உன் ராஜா என் பூவோ பொன்னோ நானோ யாரோ அள்ளி அரைக்கும் மல்லிகையை அள்ளி இறைக்க அள்ளி அரைக்கும் மல்லிகையை அள்ளி இறைக்க அள்ளி அரைக்கும் மல்லிகையை அள்ளி இறைக்க. பாலநாகம்மா, நீயா? நான் இப்போது உன் எதிரியாக வரவில்லை. உன்னையும் உன் கணவரையும் விடுவிக்க வந்திருக்கிறேன். என்னை நம்பு. அப்படி என்றால் உன் கணவருக்கு தெரியாமலேயே எங்களை விடுவிக்கப் போகிறாயா? காரணம்? சுயநலம். என் வாழ்வு நிலைக்க உன்னை வெளியேற்றுவது அவசியமாகிறது. உன் கணவரை அழைத்துக் கொண்டு இப்பொழுதே புறப்படு. அந்த மாயாவியின் பிடியிலிருந்து தப்புவது அவ்வளவு எளிதான காரியமா? அவன் அழிவிலேதான் எங்களுக்கு விடுதலை. பைத்தியக்காரி. அவரை அழிக்க யாராலும் முடியாது. வெட்டினாலும் குத்தினாலும் எரியும் நெருப்பில் போட்டாலும் அவர் உயிர் போகாது. காரணம், அவர் உயிர் அவருடலில் இல்லை. அது எங்கே இருக்கிறது என்பது அவருடன் ஒட்டி உறவாடும் எனக்கே தெரியாது. அந்த ரகசியம் இந்த உலகில் எந்த ஜீவராசிக்கும் தெரியாது. பெண் புத்தி பின் புத்தி என்று சொன்னவன் மிகப்பெரிய புத்திசாலி. உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்த உன்னை இனிமேல் 2 கால்களோடு நடமாட விடுவது ஆபத்து. பாலா, உனக்கு இறுதி எச்சரிக்கை. நீ இன்னும் மனம் மாறாவிட்டால் உன் அருமை மகனுக்கும் உன் கணவனுடைய கதிதான். கணவனையும் மகனையும் பறி கொடுத்து விட்டு பெரிய கற்பு கட்சியாக நிற்கப் போகிறாயா? விரைவில் ஒரு மங்களமான முடிவை சொல். புலவர் பெருமான் கூறியதைப் போல இந்த பூங்காவனத்தில் நமக்கு புகலிடம் கிடைக்கும் போலத்தான் தோன்றுகிறது. இந்த அம்மாவிடம் மெதுவாக பேச்சு கொடுத்து ஒட்டி கொண்டால் மந்திரவாதியை பற்றிய ரகசியங்கள் தெரியலாம். எப்படி ஆரம்பிக்கலாம்? பெரியம்மா. பாலநாகம்மாவின் மகன் பெரிய கெட்டிக்காரன் தான். இவனிடம் கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். பெரியம்மா. பெரியம்மாவா? ஆமா, நீங்க காமாட்சி அம்மா தானே? காமாட்சி காஞ்சிபுரத்துல இருக்கா. நான் பூங்காவனம். ஆமா ஆமா, பூங்காவனம் தான். எங்க அம்மா சொன்னாங்களே, நான் தான் மறந்துட்டேன். உங்க அம்மா யாரு? உங்க தங்கச்சி தான். தங்கச்சியா? எனக்கு முன்ன பிறந்தவளும் கிடையாது, பின்ன பிறந்தவளும் கிடையாது. அட என்னம்மா நீங்க, 1000மே அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வம்பு இருந்தா கூட இப்படியா மறந்து பேசுறது? உங்களுக்கு போய் பூங்காவனம்னு யாரு பெரியம்மா பேர் வச்சாங்க? ஏன்பா? ஒழுங்கா பூவை தொடுத்து மாலை கட்ட கூட தெரியலையே. எனக்கு மாலை சூடி தாப்பா பழக்கம், கட்டி பழக்கம் இல்ல. கவலைய விடுங்க, அதான் நான் வந்துட்டேனே. பெரியம்மா, நான் மாலை கட்டுற அழக பார்த்தா உன் வாடிக்கைக்காரங்க மயங்கி விழுவாங்க. அட பாப்பா, நீ ஒரு புரியாத புள்ள. அவன் ஊரையே மயக்கிற மந்திரவாதி. உன் மாலைய பார்த்தா மயங்க போறான். மந்திரவாதியா? ஏன் என் பேச்சில உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் ஒரு மாயாவின்னு சொன்னா நீ நம்ப போறியா? அவன் பெண்களை எல்லாம் மயக்கி கடத்திட்டு போறவன்னு சொன்னா நீ நம்ப போறியா? அவன் பாலநாகமாவையே கடத்திக்கிட்டு போய் சிறையில் அடைச்சு வச்சிருக்கான்னா நீ நம்ப போறியா? பாலநாகமா மனச மாத்தத்தான் என்னையே பூ கட்டிட்டு வர சொல்றான்னா நீ நம்ப போறியா? நான் நம்புறேம்மா. நீங்க சொல்றதெல்லாம் சத்தியமான வார்த்தைன்னு மனப்பூர்வமா நம்புறேன்.